நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சசிகுமார், கால்நடை மருத்துவர், ஹஸ்தினாபுரம். இந்த தொடரில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, செல்லப்பிராணிகளுக்கான குடற்புழு நீக்க அட்டவணை, அது டிவார்மிங்னு சொல்லுவோம். அதாவது குட்டிங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தாய்ப்பால் வழியாகவே சில வார்ம்ஸ் அதனுடைய குட்டிங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா, நம்ம குட்டிங்கள் வாங்கும் பொழுது இப்போ இம்ப்ராப்பராக நம்ம ஒரு வேக்சினேஷன் போடாத, டிவார்மிங் ப்ராப்பராக பண்ணாத தாயிட்டேருந்து நம்ம ஒரு குட்டி வாங்குகிறோம் அப்படின்னா, அதான் அந்த ஆன்லைனில் சொன்ன பார்த்தீங்களா, சந்தையில் போய் வாங்குறது, ஆன்லைனில் பப்பியை வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி கேசஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி நடக்கும். ஸோ ப்ராப்பராக போய் தாயிட்ட பார்த்து வாங்கும் பொழுது இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. அப்படி வாங்கிட்டோம் ஒரு பப்பியை அப்படின்னும் பொழுது அந்த பப்பிக்கு வயிற்றில் நம்ம அந்த பாட் பெல்லி அப்பியரன்ஸில் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஃபீட் பண்ணாலும் சரி, வெயிட்டே போடாது. உடம்புல பார்த்தோம்னா முடி ரஃபுல்டாக இருக்கும். ரஃபுல்டு கோட்டு, ஷைனியாகவே கோட்டு இருக்காது. எப்போ பார்த்தாலும் சொங்கி மாதிரி போய் படுத்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஃபீக்கல் மேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா வார்ம்ஸ் நமக்கு விசிபிளாகவே சில தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம மோஷன் போய் முடிக்கும் பொழுது பார்த்தோன்னா பிளட்டு ஸ்ட்ரீக்ஸு இல்லை டயரியா அந்த மாதிரி காசு ஆகும். சம்டைம்ஸ் வாமிட் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வாமிட்லேயே வார்ம்ஸ் வெளியில் வரும். இதெல்லாம் இண்டிகேஷன் ஃபார் டிவார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது டிவார்மிங் எப்போ பண்ணணும் அப்படின்னா, குட்டி நீங்கள் அசோனஸ் நீங்கள் உங்கள் கைக்கு வந்துருச்சு, ஒரு 40-45 டேஸில் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக டிவார்ம் பண்ணுங்கள். டிவார்ம் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு மருந்துகள் இருக்குது. அல்பண்டசோல், அது மாதிரி பிராசிகொண்டால், இந்த மாதிரி மருந்துகள் இருக்குது. இது நீங்களே போய் கடையில் வாங்காமல் ஒழுங்காக டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு அவங்க ரொட்டேஷன் பேசிஸில் மருந்து மாற்றுவாங்க. அப்போது நம்ம கரெக்டாக டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்க அப்படின்னா அந்த கண்டிஷனை பார்த்துட்டு அவன் எவ்வளோ தூரம் அனிமிக்காக இருக்கான், அப்போது அனிமிக்காக ரொம்பவும் இருக்கான் அப்படின்னா டிவார்மிங் மருந்தோடு சேர்த்து அயன் டானிக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. அப்போது அவனுடைய ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும். அப்போது ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகும். இப்போது ரொம்பவும் நோஞ்சானா இருக்கான் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு அவனுக்கு ப்ரோட்டீனிஷியஸ் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பப்பி நம்ம வாங்கிட்டோம், ஃபஸ்ட்டு டிவார்ம் இன்றைக்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அதுலேருந்து எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் அப் டு 3 months வரைக்கும் 15 டேஸ்க்கு கொடுங்க. அப்புறமா எவ்ரி மந்த் கொடுத்துட்டு வாங்க அப் டு 6 months வரைக்கும். 6 monthsக்கு மேலே லைஃப் லாங் எவ்ரி 3 months ஒன்ஸு டிவார்மிங் மஸ்ட்டு. இதில் ட்ரக் ரொட்டேஷன் பேசிஸில் டாக்டர்ஸ் மாற்றிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரே விதமான ட்ரக்கை யூஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிடும். அந்த வார்ம் சாகாது, கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகாது. ஸோ ரொட்டேஷன் பேசிஸில் மருந்துடைய இதை ஐவர்மெக்டினு, இது மாதிரி பிராசிகொண்டால், இது மாதிரி மருந்துங்களை ரொட்டேஷன் பேசிஸில் ஃபென் பண்ணுற சொல்லி இது மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்போம். அப்போது இப்போ எல்லா விதமான புழுக்களும், இப்போ புழுக்களை பார்த்தீங்க அப்படின்னா நாடா புழு இருக்கும், கொக்கி புழு இருக்கும், தட்டைப்புழு இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வார்ம்ஸ் இருக்கும். இந்த வார்ம்ஸ் எல்லாம் வயிற்றில் போச்சு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோஸ்டோமா கெனைனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்ம் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி அவ்வளோ நீட் இருக்கும் ஒரு வார்மும். அப்போது ஒரு பப்பியில் இவ்வளோ நீட் வார்ம் உள்ளே இருக்குது அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு வார்மும் 0.1லேருந்து 0.2 மில்லிலிட்டர் பிளட்டை சக் பண்ணும். அப்போது ஒரு 20-30 வார்ம் இருக்குன்னா அது எவ்வளோ பிளட்டை சக் பண்ணும். அப்போது சிவியராக அனிமியாவை காஸ் பண்ணும். ஸோ இது மியர் டிவார்மிங்லேயே நம்ம எஜெக்ட் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம். இன்னொன்று, இப்போ பூனைங்களுக்கு இப்போ நிறைய பேர் பூனை வளர்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பூனைங்களில் பார்த்தோம் அப்படின்னா டிவார்மிங்கிறது மஸ்ட்டு. அப்படி நம்ம ஒழுங்காக டிவார்ம் பண்ணலை அப்படின்னா டாக்ஸோபிளாஸ்மா கோண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்ம் இருக்குது. இந்த வார்ம் பூனைகளுடைய ஃபீக்கல் மேட்டர் வழியாக நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம ஆனல் ரீஜனை எப்பயுமே நம்ம வைப் பண்ணுறதோ இல்லை வாஷ் பண்ணுறதோ பெட்ஸுக்கு அது பண்ண முடியாது. அப்போது அவன் எங்கே அவனுடைய முடியில் அவனுடைய ஃபீக்கல் மேட்டர் ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம விளையாட்டாக நம்ம மடியில் தூக்கி வச்சுருப்போம், கொஞ்சுவோம். அப்போ நமக்கு நம்மளுடைய கன்சர்னே இல்லாமல் நம்மளுடைய கையிலையோ இல்லை நம்மளுடைய ஃபுட்டுலேயோ எங்கேயாவது அந்த ஃபீக்கல் மேட்டருடைய அந்த டஸ்ட்டு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த டாக்ஸோபிளாஸ்மா வந்துடும். இட் இஸ் எ சிவியர் இம்யூனோ டெஃபிஷியன்சி பேரசைட். ஸோ நம்ம உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை நல்லா குறைச்சி விட்டுரும். ஸோ மியர் டிவார்மிங் நம்மளுக்கு இந்த ஜூனாட்டிக் இம்பார்ட்டண்ட். ஈவன் ஃபீமேல் அபார்ஷனை காஸ் பண்ணும், மேலில் இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணும் இந்த பூனையில் டிவார்ம் பண்ணாமல் விட்டோம்னா. ஸோ மியர் டிவார்மிங் இவ்வளோ வேலையை பண்ணுது. ஸோ
நல்லா தெரிஞ்சுக்கணும். பப்பி வளர்க்குறவங்க கண்டிப்பாக பப்பி வாங்கின உடனே இம்மீடியட்டாக டிவார்ம் பண்ணுறதை மறக்காமல் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பு வந்து தடுப்பூசி. இப்போது வேக்சினேஷன், குழந்தைங்களுக்கு வேக்சின் போடுற மாதிரி நம்மளுடைய வீட்டு செல்லப்பிராணிகளுக்கும் நம்ம வேக்சினேஷன் போடணும். அந்த வேக்சினேஷன் எப்போ போடணும் அப்படின்னா, நம்ம குட்டி வாங்கினது கொஞ்சம் ஏர்லியராக வாங்கிட்டோம் அப்படின்னா 28 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பப்பி டிபி அப்படின்னு சொல்லுவோம். டி ஃபார் டிஸ்டம்பர், பி ஃபார் பார்வோ. ஸோ நம்ம கெனைன் டிஸ்டம்பருக்கும் இப்போ பார்வோ இந்த வைரஸுக்கும் நம்ம எதிரான தடுப்பூசியை வந்து ஃபஸ்ட்டு போடணும். இந்த தடுப்பூசியை ஃபஸ்ட்டு 28 நாள் போட்டதுக்கப்புறமா 45 நாளில் வந்து டிஹெச்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு வேக்சின் இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து 5-in-1, 6-in-1, 7-in-1, 9-in-1 இப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து நமக்கு லெப்டோஸ்பைராவோட ஸ்ட்ரெயின் தான் நமக்கு அந்த 1, 2, 5 அப்படின்றது. மற்றபடி அந்த 5-in-1ன்றதில் அந்த 5 வந்து வேக்சின்ஸ் வந்து காமன் தான். கெனைன் டிஸ்டம்பரு, பார்வோ அண்டு பேரா இன்ஃப்ளூயன்ஸா, அது மாதிரி 5 டிசீஸுன்றது வந்து நமக்கு காமனான வைரஸ் தான். வந்து ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம் வந்து நமக்கு காமனானது. இது வந்து எவ்ரி 21 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம இந்த வேக்சினை போட்டுடணும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படின்னா எப்பயுமே த்ரூஅவுட் த இயர் வந்து பார்வோவும் கெனைன் டிஸ்டம்பரும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வேக்சினேஷனை ப்ராப்பராக பண்ணிட்டோம் இந்த வேக்சினேஷனை அப்படின்னா நம்ம இதை தடுத்துடலாம். ஒன்றுமே கிடையாது. இப்போது நம்ம பப்பியில் வந்து மார்ட்டாலிட்டினா டெத்து வந்து பார்த்தோம்னா மெயினாக டிவார்ம் பண்ணாமல் சில பேர் விட்டுருவாங்க. அப்போது சிவியர் அனீமியா வந்து இறந்துடும். அடுத்த ஸ்டெப்பு பார்வோன்றது வந்து இந்த ரத்தமாக பேதியாகும், வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது சிவியராக வந்து பார்த்தோம்னா வாயிலேருந்து ஆனஸ் வரைக்கும் குடலில் வந்து சிவியர் அல்சர்ஸ் இருக்கும். சிவியராக டீஹைட்ரேஷன். நீங்கள் வந்து பப்பி வாங்கிட்டு வந்துடுவீங்க, வித்தின் 1 or 2 வீக்ஸில் வந்து வேக்சினேஷன் ப்ராப்பராக போடாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த டிசீஸ் வந்துடும். ரெண்டாவது, நிறைய பேர் வாங்கிட்டு வந்த உடனே நான் வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போவாங்க. அப்போ வெளியில் போகும்போது என்ன ஆகும், ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கும். ஸ்ட்ரே டாக்ஸோடைய ஃபீக்கல் மேட்ரு. அப்போது அதுக்கு பார்வை இருக்குது அப்படின்னா அது மோஷன் போயிருக்கும், யூரின் போயிருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம கூட்டு போகிற பப்பியை வந்து மோப்ப முடிக்குது அப்படின்னா அதுலேருந்து இவன் வந்து இன்ஃபெக்ஷனை பிக்கப் பண்ணிப்பான். அப்போ பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எப்போ வாக்கிங் கூட்டு போகலாம், ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வாக்கிங்கிறதே நமக்கு போகணும். அப்போது இப்போ அந்த ஃபஸ்ட்டு டிஹெச்எல்பி 3 ஷாட்டு போட்டுருங்க 21 டேஸ் கேப்பில். அதுக்கப்புறமா 3rd மந்தில் ரேபிஸ் வேக்சின். ரேபிஸ்ன்றது வந்து இட்ஸ் எ டெட்லி டிசீஸு. இது வந்து ஏன் 3 மாதத்தில் போடுறோம் அப்படின்னா அதனுடைய மெட்டர்னல் இம்யூனிட்டி, அதனுடைய தாயோடைய எதிர்ப்பு சக்தி வந்து குட்டிங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 3 மாதத்தில் போகிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம ப்ராப்பராக வளர்த்து தடுப்பூசி போட்டிருக்கக்கூடிய அந்த தாயிட்டேருந்து வரக்கூடிய குட்டிகளை வாங்க சொல்கிறதுக்கான காரணமே வந்து இதுதான். ஏன்னா குட்டியில் வந்து டீத்திங்னு சொல்லுவோம். அந்த பப்பிக்கு வந்து பல்லு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 28 பேர்ஸ் வந்து இருக்கும். அந்த பல்லு வந்து மில்க் டீத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மில்க் டீத் வந்து 3 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் விழுந்து திரும்பி முளைக்கும். ஸோ இந்த விழுந்து முளைக்கக்கூடிய சமயத்தில் வந்து அதுக்கு வாயில் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அது பைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப் டு 9 மந்த் வரைக்கும் இது பைட்டிங் ஹேபிட் வந்து பப்பீஸில் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் பப்பி வளர்க்கும் பொழுது உங்கள் காலை கடிக்கும், உங்கள்கிட்ட விளாட்டை வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், உங்கள் சோஃபா, செப்பல் எல்லாத்தையுமே கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டீத்திங் வந்து அந்த பல் வளரும் பொழுது அந்த கடிக்கிற ஹேபிட் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து முடியவே முடியாது. நீங்கள் வந்து அவனை வந்து ரொம்ப இன்னொன்று அக்ரெசிவாக, சில பேர் வந்து அக்ரெசிவாக போய் விளாடுவாங்க. அந்த அக்ரெசிவாக நீங்கள் விளாண்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக அவனும் அக்ரெசிவாக வந்து உங்களை கடிக்க வருவான். ஸோ இப்போது நம்ம இந்த டைமில் வந்து உங்கள் மேலே பல்லு படும். அப்போது அந்த பெட்டுக்கு இப்போ நம்ம ஏன் வந்து டாக் கடித்தா ரொம்ப பயப்படுறோம், டாகோட சலைவால் ரேபிஸ்ன்ற வைரஸ் இருக்குது அப்படின்னா அந்த வைரஸ் நமக்கு பரவிடுன்ற ஒரு காரணத்துக்காக தான் டாக் கடிச்சா விஷம்ன்றாங்க. விஷம் கிடையாது, இட்ஸ் ஏ வைரஸ், ரேபிஸ் வைரஸ். இந்த ரேபிஸ் வைரஸை வந்து தடுக்கிறதுக்கான தடுப்பூசியை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டாக் வந்து இட்ஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ரேபிஸ். அதனால் இந்த ரேபிஸ் வைரஸை ஈஸியாக தடுக்கலாம். ஒன்லி மியர் வேக்சினேஷன் தான். ஃபஸ்ட்டு 3ஆவது மாதத்தில் ஒரு வேக்சினு, அதுலேருந்து 21 டேஸ் கழித்து ஒரு வேக்சின். இது வந்து இப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டிஹெச்எல்பியும் ரேபிஸும் வந்து கோர் வேக்சின்னு சொல்லுவோம். இந்த கோர் வேக்சின் எல்லா டாகும் மஸ்ட்டு போட்டிருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் ஆகும். இது இல்லாமல் இன்னும் 2 வேக்சின் இருக்குது. கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று
இது வந்து நிறைய பேர் கொரோனான்னு வந்து நமக்குள்ள கொரோனான்னு நினச்சிப்பீங்க. அது கிடையாது. இது வந்து நமக்கு வந்த கொரோனா வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்ஜின் தான் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் மெயினாக பாதிக்கும். பட் இந்த கொரோனா வந்து அவங்களோட பெட்ஸில் வந்து டைரியாவை காஸ் பண்ணும். இன்னும் அவனுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்டை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த கொரோனாவுக்கான வேக்சினை வந்து பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கெனல் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அந்த நோய்க்கு எதிரான தடுப்பூசியை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா காஃப் வந்து வராது. ரெண்டாவது சில பேர் வந்து கிணலில் போய் விடுவாங்க. ரெண்டாவது க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் வளர்ப்பாங்க. அப்போ வந்து அது பார்த்தோம்னா நம்ம அப்படின்னு ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்லாவே வித்தியாசம் தெரியும். அது அந்த டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி சவுண்டு கொடுக்குது அப்படின்னா பப்பீஸில் வந்து இது இருக்கும். இதுவே எல்டர்லி டாகாக இருக்குது அப்படின்னா அது வந்து கார்டியாக் இஷ்யூலேயும் இந்த மாதிரி காஃப் வந்து நமக்கு வரும். அப்புறம் இந்த வேக்சினேஷன் ஷெட்யூலை வந்து எவ்ரி இயர், இது ஃபஸ்ட் இயரில் வந்து இந்த பூஸ்டர் டோசஸ்லாம் போடுவோம். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டு, டிஹெச்எல்பி ஒரு ஷாட்டு, ரேபிஸ் ஒரு ஷாட்டு, கொரோனா ஒரு ஷாட்டு, கெனல் காஃப் ஒரு ஷாட்டு, ஒரு ஷாட்டு தான் நாங்கள் இயர்லி போடுவோம். பட் டிவார்மிங் லைஃப் லாங் வந்து அந்த ஷெட்யூல் போயிட்டே இருக்கணும். அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.